மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம காமராஜ் அவர்கள் கேட்டார்கள். அவருடைய கேள்விக்கு சில பதில்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே கதர்துறையில் உங்களை நசித்து போயிருந்த தொழிலை இப்போ 120 கோடி லாபத்தில் கொண்டு வந்திருக்கோம். அதனால் நம்முடைய ஆட்சியில் மிக சிறப்பாக கதர்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்று ஏன்னா ஒன்றுமே செயல்படலைன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காண்டி இப்போ திருநெல்வேலி, மதுரை, தஞ்சாவூர் மூலம் தேனி ஆகிய பகுதிகளில் 1 கோடி ரூபாய் செலவில் 4 மாவட்டங்களில் கிராம செலவில் புதிய தொழிற்கூடங்கள் அமைத்தல் பண்ணியிருக்கான். அதுபோக ஏற்கனவே திருநெல்வேலி, தூத்துக்குடி, ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் இருக்கிற கவர்தர் விருத்தி பண்ணியிருக்கான். மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணி இப்போ 8 மாவட்டத்திலையும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. நம்முடைய மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நன்னியில் திருவாரூர் மாவட்டம் நினைக்கிறேன், அங்கே 5 பேருக்கு தான் கார்டு கொடுத்துருக்கோம் மண்பாண்ட தொழிலில். இன்னும் 1000 பேர் இப்போ இருக்கிறீன்னு சொல்கிறீங்க, நீ கொடுக்க சொல்கிறேன். கார்டில் கொடுக்கறது, கார்டு வாங்கினேன் அவங்க. நீங்கள் கேட்குறது லாயத்தில் ஒரு குகையும், லாயம்னு ஓசூர் குகையா, அந்த குடவாசல் ஓசூர் குகை. லாயம் லாவண்யம் எந்த ஊரில், வலங்கைமான் லாயம் ஆகிய பகுதியில் கட்டணம் கட்டணும். அதுக்கு நீங்கள் பணம் வேணும். இடம் கொடுத்தெல்லாம் உடனே நான் சொல்லி டிஆர்டியில் சொல்லி நான் பணம் கட்ட சொல்கிறேன். அதுக்குள்ளே ஏற்பாடுகளுக்குள்ளே நிதி பண்ணலாம். கடைசி பக்கத்தில் ஒரு இது இருக்கு, உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. என்ன அது கேளுங்க. இல்லை அது இல்லை கடைசியா அது ஏற்கனவே கதர்துறை ரொம்ப நலிந்து போனது இப்போ கொடுத்துருக்காங்க. அதுதான் முதலே சொல்லியாச்சு. போன ஆட்சியை விட இப்போ 60 கோடி ரூபா லாபத்தில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்முடைய கதர்துறை. நம்முடைய ஆட்சியில் 2021 எப்படி இருந்துச்சு, 2000 எல்லாத்தையும் பார்த்து முதற்கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் கொடுத்துருக்காங்க. அதில் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த இடத்த மாத்திரம் கொடுங்க, உங்களுக்கு அருமையான கோகையாக கட்டி கொடுங்க. மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், அமைச்சர் சொன்னதுனால இந்த பதிலை சொல்ல வேண்டியிருக்கிறது. மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியிலே தான் இந்த தொழிலாளிகளுக்கு, மண்பாண்ட தொழிலாளிகளுக்கு 4000 ரூபாய் மழைக்கால நிவாரண உதவித்தொகை முதல்ல அறிவித்தார்கள். அதுக்கு முன்னால் 2017ஆம் ஆண்டு எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் அது 4000 என்பதை 5000ஆக உயர்த்தி கொடுத்திருக்கார்கள் என்பதனை மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நினைவுபடுத்தி, இந்த மண்பாண்ட தொழிலுக்கு வண்டல் மண் ரொம்ப அவசியம். வண்டல் மண் தான் இதுக்கு ஆதாரம். வண்டல் மண்ணை எடுப்பதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், ஆன்லைன்ல பதிவேற்றம் செய்து அதுக்கு பின்னால் வண்டல் மண் எங்கே கிடைக்கிறதோ அங்கே போய் விலைக்கு வாங்கி கொண்டு வந்து இந்த தொழிலில் அவர்கள் ஈடுபட வேண்டியிருக்கிறது. அதனால உற்பத்தி செலவு அதிகமாகிறது. எனவே அந்த பகுதியில், அவர்கள் வாழுகிற பகுதியில், வசிக்கிற பகுதியிலேயே வண்டல் மண் எடுப்பதற்குரிய அடையாளத்தை காட்டி அவர்களுக்கு அங்கே வண்டல் மண் எடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஆண்டிற்கு ஒரு முறைதான் வண்டல் மண் எடுப்பதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. மழை காலத்தில் மண்ணையும் எடுக்க முடியாது, சட்டிப்பானைகளையும் செய்ய முடியாது. எனவே எல்லா நேரங்களிலும் அவர்களுக்கு தேவைப்படுகிற நேரங்களில் மண் எடுப்பதற்கான அனுமதியும் இந்த அரசு வழங்குமா என்பதனை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் கேட்குற மழைக்கால நிவாரணம் கேட்குற மழைக்கால நிவாரணம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எண்ணிக்கை எவ்வளவு பேர் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா நாங்கள் கார்டு கொடுத்துட்டு அந்த இடத்த உங்களுக்கு குகையை கட்டி தர்றதுக்கு நிச்சயமாக அந்த கொட்டையை கட்டி தர்றதுக்கு ஏற்பாடு செய்யப்படும். அதுக்கு டிஆர்டிட்ட பணம் கட்டுங்க தரம் சொல்லிட்டார். ஆகிட்ட அந்த துறையின் மூலம் என்ஆர்ஜிஎஸ்ல பணம் வாங்கி கட்ட போகிறோம். நீங்கள் இடம் மாத்திரம் என்ன மண் பெர்மிஷன் கட்டி அந்த பெர்மனன்ட் பெர்மிஷன் கொடுக்க சொல்லுவோம். அவங்க தொழிலாளிகள் பெட்டிஷன் மூலம் கொடுத்தா மண் பெர்மிஷன் எடுக்கிறதுக்கு அந்த மண்பாண்ட தொழிலாளர்கள் கொடுப்பாங்க. மண்பாண்ட தொழிலாளர்கள் ஏற்கனவே மழைக்கால நிவாரணம்லாம் கொடுத்துருக்கோம். நீங்கள் யாரும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த கார்டு கொடுத்துருவோம். அவங்க மண்பாண்ட தொழில் வாங்கிக்கலாம், இந்த நிவாரணத்தை வாங்கிக்கலாம். அந்த கார்டு தான் முக்கியம். ஆகவே கார்டு கொடுக்கறதுக்குரிய யார் தொழில் செய்கிறாலும் அவங்களுக்கு கொடுத்துருங்க, கட்டாயம் பண்ணி கொடுத்துருவோம். விநாயகன் 13 பின்னர் எடுத்துக்கொள்ளப்படும். விநாயகன் 14 மாண்புமிகு உறுப்பினர் ஏபி ஜெயசங்கரன், மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் ஜெயசங்கரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த கோரிக்கைப்படி ஆத்தூர் திருப்பதி வழித்தடத்தில் தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா இருமாநில எல்லைக்குட்பட்ட இயக்கப்பகுதி
எனவே இருமாநில ஒப்பந்தம் நிறைவேற்றப்படும் போது பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர் ஜெயசங்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் டாக்டர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு இதயதேவ அம்மா இருபெருந்தேவில தேசியக்கு வணங்கி இருபெருந்தேவில அருளாசியோடு கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளராகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சி செயலாளராகவும் வருங்கால தமிழகத்தின் 27 முதல்வர் வரைக்கின்ற எங்களை மண்ணின் மைந்தர் அண்ணா எடப்பாடி அவர்கள் இந்த நேரத்தில் வணங்கி அவையில் உள்ள அனைவரையும் வணங்கி எனது தொகுதி சட்டம் ஆத்தூர் தொகுதி மக்களையும் வணங்கி இந்த ஆத்தூர் அதன் சுற்று வட்டார பகுதியிலிருந்து ஆத்தூர் கெங்கவெள்ளி ஏற்காடு சட்டமன்ற தொகுதியிலிருந்து அனைத்து பொதுமக்களும் திருப்பதிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்க செல்வதுன்னா கள்ளக்குறிச்சி போய் தான் இன்னைக்கு வந்து பஸ் ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா திருவண்ணாமலைக்கு போறாங்க. அங்க திருவண்ணாமலையில அங்க பஸ் அங்க திருவிழா காலம் இருந்தாக்க அங்க பஸ் ஏறதுக்கு எங்களுக்கு முடியல அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. அதனால எங்களுக்கு நேரடியாக ஆத்தூரிலிருந்து திருப்பதி செல்றதுக்கு உடனடியாக அரசு ஆவணம் செய்யுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிவு விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினருடைய பல வணக்கங்களுக்கு நானும் வணங்கி இந்த பதிலை சொல்கிறேன். அவரே குறிப்பிட்டதை போல கள்ளக்குறிச்சிக்கு போய் போகணும்னா கள்ளக்குறிச்சியிலிருந்து திருப்பதிக்கு 5 பேருந்து இயங்குது. சின்ன சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சி வழியாக திருப்பதிக்கு 2 பேருந்து இயங்குது. சங்கராபுரத்திலிருந்து கள்ளக்குறிச்சி வழியாக திருப்பதிக்கு 2 பேருந்துகள் இயங்குகிறது. இதெல்லாம அவங்களுடைய மாவட்ட தலைநகரான சேலத்தில் இருக்கின்ற புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் கோட்டத்தின் மூலமா 2 பேருந்துகளும் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் மூலமா 7 பேருந்துகளும் இயங்கி வருகிறது. இதுல ஆத்தூரிலிருந்து சேலம் போவதற்கு 199 நடை பேருந்துகள் இயக்கப்படுகிறது. ஆத்தூரிலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு 229 நடைகள் இயக்கப்படுகிறது. அதனால இந்த பேருந்துகள் அங்கே போனால் அங்கிருந்து போவது எளிதாக இருக்கும். இருந்தாலும் உறுப்பினர் நேரடியாக போவதற்கு பேருந்து வசதி கோருகிறார். அதை ஏற்கனவே நான் சொன்னது போல இருமாநில இயக்கத்திற்கு உட்பட்டது இது. எனவே ஒப்பந்தம் ஏற்படுகின்ற போது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பேருந்து இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஜெயசங்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தலைநகர் சென்னையில் தற்போது 100கணக்கான புதிய பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இப்பேருந்துகள் இயக்கும் உரிமை தனியாருக்கு வழங்கப்பட்டு இருப்பதாகவும் தினசரி கலெக்ஷன் தொகையை காட்டிலும் 2 மடங்கு அவற்றிற்கு வாடகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளிவருகின்றன. அவ்வாறு எத்தனை பேருந்துகள் புதிதாக இயக்கப்படுகின்றன, எந்த நிறுவனத்துக்கு குத்தகை விடப்பட்டுள்ளன, அவற்றிற்கு தினசரி குத்தகை தொகை எவ்வளவு, எத்தனை ஆண்டுகளுக்கு குத்தகை உரிமம் வழங்கப்பட்டுள்ளன, அரசுக்கு இதனால் ஏற்படும் கூடுதல் செலவு எவ்வளவு போன்ற விவரங்களை அவைக்கு தெரிவிப்பார் என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மூலக்கேள்விக்கு தொடர்பில்லாத கேள்வியை கேட்கிறார். இது குறித்து முன்னாடியே தகவல் தெரிவித்திருந்தால் அதற்கான தகவல்களை திரட்டி சொல்லலாம். இருந்தாலும் உங்களுக்கு கேட்டிருக்கின்ற கேள்விக்கு சொல்ல வேண்டிய பதில், இந்த மின்சார பேருந்து தான் தனியாருடைய ஒப்பந்த பேருந்தாக இயக்கப்படுகிறது. அது அந்த பேருந்துகளை தயாரிக்கின்ற அசோக் லைலேண்ட் நிறுவனத்துடைய துணை நிறுவனமான ஓம் என்கிற நிறுவனம் தான் இயக்குகிறார்கள். எனவே அவர்கள் தயாரிக்கின்ற வாகனத்தை அவர்களே பராமரித்து அவர்களே இயக்குகின்ற அடிப்படையில் தான் இயங்குகிறது. இதில் நமக்கு எந்த நஷ்டமும் இல்லை. காரணம், நாம் ஒப்பந்த அடிப்படையில் தான் இயக்குகிறோம். அவங்க என்ன டெண்டர் போட்டிருக்காங்களோ அந்த டெண்டர் அடிப்படையில். ஆனால் மின்சார பேருந்துகளை பொறுத்தவரை நல்ல முறையில் லாபகரமாக இயங்கி வருவதால் எந்த நஷ்டமும் இல்லை என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் முத்துராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, புதுக்கோட்டை மாவட்டத்தின் தலைநகரமான புதுக்கோட்டையில் இருந்து தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களான வேலூர், திருச்செந்தூர், திருநள்ளாறு போன்ற நகரங்களுக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தர அரசு முன்வருமா என்பதை தாங்கள் வாயிலாக அமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா அவர்கள் ஏற்கனவே சென்னைக்கு பேருந்து இல்லை என்று கோரிக்கை வைத்தார். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் மூலம் புதுக்கோட்டையிலிருந்து சென்னைக்கு பேருந்து இயக்கப்பட்டது. அதற்கு பிறகு குளிர்சாதன பேருந்தும் இயக்கப்பட்டிருக்கிறது. இப்போ 2 கொடுத்ததுனால உடனே அவர் திருச்செந்தூர் கேட்கிறார். அவருடைய கோரிக்கை வருங்காலத்தில் பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.